வணக்கம். வீட்டிற்கு மேல் செல்லக்கூடிய மாடிப்படி அமைப்பு கிழக்கு மத்திய பகுதியில் நம்ம வீட்டுக்குள்ள அமைச்சிருந்தோம்னா அது தப்புங்க. அது ஏன் தப்புன்னு சொல்றோம்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கிழக்கு மத்திய பகுதி என்பது இதாங்க கிழக்கு மத்திய பகுதிங்க. வடக்கு திசை, கிழக்கு, தெற்கு, இது மேற்குங்க. இது கிழக்கு மத்திய பகுதி. இப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கட்டு நம்ம மேல் சொல்லக்கூடியதை அமைச்சிருந்தோம்னா இது முற்றிலும் தவறாகும். போன காணொலியில் பார்த்தீங்கன்னா வடக்கு மத்திய பகுதியில் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கிழக்கு மத்திய பகுதியில் படிக்கட்டு இப்போ அங்கே அமைச்சிருந்தேன்னா குறிப்பாக பெண்கள் தாங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மனநலம் சார்ந்த பாதிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டே இருக்கிறது. நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் சுற்றிட்டு வெளியில் எங்கேயாச்சும் நீங்கள் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், பொருளாதாரம் சார்ந்த பண விரயம் இருக்குங்க. அடுத்தது திருமண தடை. அப்புறம் திருமணம் ஆயிருந்தாலும் குழந்தை பேர் கிடைப்பதில் கொஞ்ச நாள் தள்ளி போய் தான் குழந்தைகள் கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மர்மமான வியாதி, கண்டுபிடிக்கவே முடியாதது, தீர்க்க முடியாத வியாதி, ப்ரெஷர், ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ந்து நடைபெறிக்கிட்டே இருக்குதுங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் வருவதால் நம்ம கிழக்கு மத்திய பகுதியில் நம்ம படிக்கட்டு அமைக்கிறதுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கறது இல்லைங்க. நிறையா இருக்குதுங்க. போதும், அடுத்த காணொலியில் வேறொரு தகவலும் நான் உங்களை சந்திக்கிறேனுங்க. இப்போ கிழக்கு மத்திய பகுதியில் தயவு செஞ்சு படிக்கட்டை அமைச்சிடாதீங்க. அப்படி ஏதாச்சும் அமைச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை நீங்கள் கூப்பிட்டு வந்து அதை எங்கேயாச்சும் மாற்றி போட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். ஏன்னா இந்த படிக்கட்டெலாம் அமைச்சிட்டா குறைஞ்சது ஒரு 20 வருட காலத்துக்கு அந்த படிக்கட்டை தொட முடிகிறது இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டும் பொழுது தகுந்த ஆலோசனை பெற்று வீடு கட்டும் பொழுது சுபிட்சமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம். நன்றி, வணக்கம்.